மாத்திரை சாப்பிட்டாலும் பிபி குறையல, ஏன் தெரியுமா? சில பேருக்கு பிபி மாத்திரை எனக்கு வேலை செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் தெரியுமா? ஏன் எல்லா சுகர் பேஷண்ட்டுக்கும் சர்க்கரையோட சேர்ந்து பிரஷரும் இருக்கு, அதுக்கான காரணம் தெரியுமா? அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல என்னால மறக்க முடியாத ஒரு பேஷண்ட்டை பத்தியும் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோவை ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு பிரஷர் பேஷண்ட்டை வீட்டில் உள்ளவங்க தூக்கிட்டு வந்தாங்க. அவருக்கு பிரஷர் செக் பண்றப்ப நார்மல் பிரஷர் 120/80, அவருக்கு 240 130 இருந்தது. நினைவே இல்லை. வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பிரஷர் மாத்திரை சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டோம். பிரஷர் மாத்திரை ரெகுலரா சாப்பிட்டுருவாரு, ஒரு நாள் கூட மாத்திரையை நிறுத்தினதில்லை அப்படின்னு சொன்னாங்க. மாத்திரை சாப்பிட்டும் அவருக்கு ஏன் இந்த நிலைமை, அவருக்கு முடிவுல என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு தொடர்ச்சியா ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே வரேன். நான் டாக்டர் மணிவண்ணன், காரைக்குடியில ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை என்ற பெயரில் மருத்துவமனை நிறுவி கடந்த 35 வருஷமா நடத்திக்கிட்டு வரேன். எங்க மருத்துவமனை சர்க்கரைக்கு மட்டுமல்ல, சர்க்கரையினால உருவாகக்கூடிய கால் புண்ணுக்கும் ஒரு சிறந்த மருத்துவமனை. எங்க மருத்துவமனையில சுகர் பேஷண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி பல் சிகிச்சை பிரிவு இயங்குது. இந்த பிரிவோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா சுகர் பேஷண்ட்டும் சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணாம பல் சிகிச்சை பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கான ரிசல்ட் நல்லா இருக்காது. எங்க மருத்துவமனையில இயங்குற இந்த சிறப்பு பல் சிகிச்சை பிரிவு சர்க்கரையை நல்லா குறைச்சிட்டு அதுக்கு பின்னாடி தான் பல் சிகிச்சையை நாங்க ஆரம்பிக்கிறோம். அதனால எல்லா பேஷண்ட்டுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்குது. முதல்ல பிபி பிரஷர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பிபினா உயர் ரத்த அழுத்தம். இந்த உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன், பிரஷரு, ரத்த கொதிப்பு, இந்த மாதிரி பெயர்கள்ல அந்த நோய் அழைக்கப்படுது. இது சர்க்கரையோட சேர்ந்தும் வரலாம், சர்க்கரை இல்லாமலும் வரலாம். அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் ADA அண்ட் WHO இவங்களுடைய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, 60 முதல் 80% சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையோட பிரஷரும் சேர்ந்தே இருக்கு. நம்ம இந்தியாவில் இயங்குற ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அது என்ன சொல்லுதுன்னா 60 முதல் 70% சர்க்கரை நோயாளிகளுக்கு பிரஷர் இருக்கு அப்படின்றத ஒரு ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 ஆய்வு முடிவுகளுமே சர்க்கரை பேஷண்ட்டுக்கு பிரஷரும் சேர்ந்தே வருது அப்படிங்கறத தெளிவுபடுத்துது. அதனால இந்த வீடியோ ஒவ்வொரு சுகர் பேஷண்ட்டுக்கும் முக்கியம், பிரஷர் பேஷண்ட்டுக்கும் முக்கியம். எங்க சேனல்ல அறிவியலுக்கு புறம்பான எந்த செய்தியும் நாங்க சொல்றது இல்ல. அதனால எங்க சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் எங்க சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஒரு மனிதனுடைய சராசரி பிபி 120/80. இது 130/90க்கு மேல போயிருச்சுனாலே அவருக்கு பிரஷர் இருக்கிறதா பொருள். பிரஷர் வருவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மரபு ரீதியா பரம்பரையாவும் வரலாம், உணவுல அதிகமா உப்பு சேர்க்கறனாலையும் வரலாம், அதிக உடல் எடை, அதிக மன அழுத்தம், சோம்பேறித்தனமான வாழ்க்கை முறை, சிறுநீரக பிரச்சனைகள், இரத்த குழாயில ஏற்படுற பிரச்சனையினாலையும் பிரஷர் வரலாம். பிரஷர் வருவதற்கான காரணம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். 5% பேஷண்டோட காரணம் தான் இப்ப நான் சொன்னது. 95% பேஷண்ட்டுக்கு பிரஷருக்கான காரணம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. உங்களுக்கு சர்க்கரை இருக்கா, கூட பிரஷரும் இருக்கா, கடைசியா நீங்க பார்த்த பிரஷர் எவ்வளவு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். பிரஷருடைய அறிகுறிகள் அப்படின்னா 90% நோயாளிக்கு எந்த விதமான அறிகுறியும் இருக்காது. 10% நோயாளிகளுக்கு மட்டும்தான் அறிகுறிகளே இருக்கும். அதுவும் நீண்ட நாள் தலைவலி, ஒரு மனப்பதட்டம், படபடப்பு, அதிகமான வியர்வை, திடீர்னு ஏற்படுற மயக்கம், இது தவிர திடீர்னு மூக்குல ரத்தமா வரும். இதெல்லாம் பிரஷருடைய அறிகுறிகள். இந்த மாதிரி பேஷண்டோட எங்க மருத்துவமனைக்கு வர்றப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லுவேன். சார் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, நீங்க பாட்டுக்கு அதிர்ஷ்டசாலின்னு சொல்றீங்க அப்படின்னு. இல்லைங்க, பிரஷர் ஒரு சைலண்ட் கில்லர். உடம்புக்குள்ள இருந்து எந்த விதமான அறிகுறிகளும் இல்லாமலே உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பா பாதிச்சிடும். உங்களுக்கு பாருங்க, தலைவலி வந்தனால நீங்க ஓடியாந்துட்டீங்க, ஒரு மூக்குல ரத்தம் வந்தனால ஓடியாந்துட்டீங்க. அப்ப உங்களுக்கு இயற்கையே உங்களுக்கு இந்த அறிகுறிகளை கொடுத்துருக்கு. நீங்க ஓடியாந்தோடனே உங்களுக்கு பிரஷர் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்துட்டு அதுக்கான சிகிச்சையை ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு பிரஷர் குறைஞ்சிரும். இதனால உங்க உறுப்புகள் பாதிக்கப்படும். உங்களை பொறுத்தளவு இந்த அறிகுறிகள் வந்ததுனால நீங்க அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லுவேன். புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்குருவாங்க. இது மாதிரி மருத்துவ ரீதியான காரணங்கள், அதோட அறிகுறிகள், இதை பத்தியெல்லாம் என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நான் நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். சில பேர் காய்ச்சலுக்கு வைத்தியம் பண்ண வருவாங்க. காய்ச்சல் பார்க்குறப்ப ப்ரெஷரையும் சேர்த்து பார்ப்போம். இப்போ பார்க்குறப்ப அவங்களுடைய ப்ரெஷர் 210 190 அந்த அளவில் இருக்கும். இந்த மாதிரி தான்
இப்போ நான் சொன்ன அந்த ஐயா காய்ச்சலுக்காக ஒரு மருத்துவமனைக்கு போறாரு. போனோடனே உங்களுக்கு ப்ரெஷர் கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாத்திரை எழுதி கொடுத்து தொடர்ச்சியாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு மாத்திரையை தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு தான் இருந்தார். ஆனாலும் அவரை கோமா ஸ்டேஜ், முற்றிலும் நினைவிழந்த நிலையில தான் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு வந்தாங்க. அதுக்கான காரணம் கொஞ்சம் வினோதமானது. சில பேர் ப்ரெஷருக்கு மாத்திரையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு ஒன்றும் பண்ணலை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர்னால என்ன வரும் தெரியுமா? முதல்ல ப்ரெஷர் அதிகமாகி மூளையில் பாதிப்பு ஏற்பட்டால் மூளையில் இரத்த கசிவு வரும். இதனால பக்கவாதம் ஏற்படும். கண்ணில் சிறு சிறு இரத்த குழாய் தான் இருக்கும். அதிகமான அழுத்தத்தினால பாதிப்பு ஏற்பட்டு கண் பார்வையே இல்லாமலும் போகலாம். சில பேருக்கு இதய பாதிப்பு, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். சில பேருக்கு மாரடைப்பு வரலாம். நிறைய பேஷண்ட்டுக்கு கிட்னி ஃபெயிலியருக்கான முக்கியமான காரணம் அதிகமான ப்ரெஷர் தான். இந்த வீடியோ எடுக்கிற இன்னைக்கு காலையில் நான் பார்த்த முதல் பேஷண்ட்டு அதிகமாக ப்ரெஷரும் இருந்துச்சு, கிட்னியும் பாதிக்கப்பட்டு இருந்துச்சு. ப்ரெஷருக்கு சிகிச்சை முறை அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நடைப்பயிற்சி. தினமும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நடக்கணும். நடக்க முடியாதவங்க சைக்கிள் ஓட்டலாம். லிஃப்டில் ஏறி ஆஃபீஸ் போகிறவங்க படியை பயன்படுத்துங்க. பஸ்ஸில் ஏறி ஆஃபீஸ் போகிறவங்க 1-2 பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடியே இறங்கி ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் நடந்து போகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. காரில் போகிறவங்க நம்ம இறங்குற இடத்துக்கு முன்னாடியே காரை பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் நடந்து போங்க. இந்த மாதிரி நடைப்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. உணவுல உப்பை குறைச்சிக்கோங்க. உப்பு அதிகமாக சேர்க்கிற ஊறுகாய், வடகம், கருவாடு இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துருங்க. பூரி, புரோட்டா மாதிரி ரொம்ப எண்ணெய் சேர்க்கிற பொருள்லாம் தவிர்த்துருங்க. மீன் சாப்பிடலாம், வேக வச்ச மீன் மட்டும்தான் நல்லது. பொரிச்ச மீன், வறுத்த மீன்லாம் வேண்டாம். பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிற கேரட், முட்டைக்கோஸ், தக்காளி, பட்டாணி, ஆரஞ்சு பழம், அன்னாசி இதெல்லாம் சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா தான் இந்த பழங்கள் சாப்பிடணும். ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்ன உடனே அதை அலட்சியப்படுத்திட்டு மாத்திரை சாப்பிடாம இருக்காதீங்க. அவசியம் மாத்திரை சாப்பிடுங்க. மாத்திரை எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா முதல்ல 15 நாள், அப்புறம் கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படின்னா 3 மாசத்துக்கு ஒருக்க, கண்ட்ரோல் வரலன்னா மறுபடியும் 1 மாசம் கழிச்சு பார்த்துட்டு அப்புறம் 3 மாசத்துக்கு ஒருக்க டாக்டரை பாருங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை இசிஜி, கொழுப்பு சத்து பார்த்துக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டு மாத்திரையை நிறுத்தக்கூடாது. சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை ஒரு சுமை, இப்ப பிரஷரும் சேர்ந்துச்சுன்னா இன்னொரு சுமை. மாத்திரையை கரெக்டா சாப்பிட்டீங்கன்னா இந்த 2 சுமை இறக்கி வச்சுட்டு நிம்மதியா இருக்கலாம். இப்ப இந்த வீடியோவோட ஆரம்பத்துல சொன்னேன்ல, ஒரு ஐயா அவர் காய்ச்சல்னு டாக்டர்கிட்ட போறாரு. டாக்டர் காய்ச்சலுக்கான மாத்திரை எழுதிட்டு ஒரு கோடு போட்டுட்டு கீழே பிரஷருக்கான மாத்திரை எழுதி கொடுத்துட்டு, ஐயா இந்த மேல உள்ள மாத்திரை காய்ச்சல் சரியான உடனே நிறுத்திடுங்க, கீழே உள்ள மாத்திரையை தொடர்ச்சியா சாப்பிடுங்க அப்படின்னு விளக்கமா சொல்லி இருக்கிறார். இவர் காய்ச்சல் சரியானோன்னு தொடர்ச்சியா சாப்பிட சொன்னாங்கன்னு நினைச்சிட்டு அந்த சீட்டை தொலைச்சிட்டார். அதுல ஒரு அட்டையை எடுத்துட்டு போய் மெடிக்கல் ஷாப்ல கொடுத்து மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். பிரஷர் தான் சைலண்ட் கில்லர் தானே, எந்த விதமான அறிகுறியும் வரப்போறது இல்லை. அவர் பாட்டுக்கு மாத்திரை சாப்பிட்டு நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். பிரஷருக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கவாவது டாக்டரை பார்த்து பிரஷரை செக் பண்ணுங்கன்னு சொன்னேன். இவர் அந்த மாதிரி எதுவுமே செக் பண்ணல. பிரஷர் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டுச்சு. முற்றிலும் நினைவே இல்லாம வீட்டுல கிடந்தாரு. நான் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு ட்ரைனிங்கா இருக்கிறப்ப நடந்த சம்பவம் இது. அப்ப தூக்கிட்டு வர்றாங்க. வந்தோடனே எங்க ப்ரொஃபசர் எல்லாமே ஹிஸ்டரி எல்லாம் எடுத்துட்டு எங்களை அனுப்புறாரு. போய் ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணிட்டு வா, என்ன நடந்துச்சுன்னு கேளு, உனக்கே அதிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் ஹிஸ்டரி கேட்கிறப்ப தெரிஞ்சது, சளிக்கான மாத்திரையை வாங்கி 2 வருஷமா போட்டுட்டு இருந்திருக்காரு. மாத்திரை அட்டையை கொண்டு கொடுக்கறது, அந்த கடையில கொடுக்கலாம் அடுத்த கடையில கேட்கறது, அந்த கடையில கொடுக்கலாம் அடுத்த கடையில கேட்கறது, இப்படியே கொடுத்து 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 மாத்திரையை வாங்கி அதுதான் பிரஷர் மாத்திரை நினைச்சு அவர் போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார். பிரஷர் மாத்திரை சாப்பிடாதனால அவருடைய பிரஷருடைய அளவு அதிகரிச்சு அதனால மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டு அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அந்த நிலையில தான் அங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தாங்க. ரத்த கசிவு ஜாஸ்தியா இருந்தது. அப்ப சர்ஜரி பண்ணி அந்த ரத்த கசிவை நீக்கினாங்க. ஆனா அளவுக்கு அதிகமான ரத்த கசிவை அவரை காப்பாற்ற முடியாம போயிருச்சு. இது நான் ட்ரைனிங்ல பார்த்த ஒரு சம்பவம். இன்னைக்கு வரைக்கும் என்னால மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. பிரஷர் மாத்திரை ஒழுங்கா போடாம வர்ற ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் இந்த கதையை நான் சூக்கா சொல்லிடுவேன். அப்போதாவது அவங்க புரிஞ்சுக்கிட்டு இனிமே மாத்திரை சாப்பிடட்டும் அப்படின்றதுக்காக இந்த சம்பவத்தை நான் சொல்லுவேன். அதுக்கு பின்னாடி நிறைய பேர் மாறிடுவாங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் எந்த சூழ்நிலையிலையும் மாத்திரையை நிறுத்தாம தொடர்ச்சியா மாத்திரை சாப்பிடுங்க. இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு முக்கியமான விழிப்புணர்வு வீடியோ இருக்கு, அதையும் போய் பாருங்க. அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும்.